வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ். இந்த மோஸ்ட் ப்ரெடிக்டட் கொஸ்டின்ஸில் இன்றைக்கி சில டாபிக்ஸ் பார்த்தலாம். அதில் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லை எலக்ட்ரோஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு டெஃபினைட் கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து பேரலல் பிளேட் கெப்பாசிட்டன்ஸ். நிறைய தடவை நீட் எக்ஸாமில் இந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் கேட்ட இந்த கொஸ்டின் பாருங்கள். ஏர் மீடியமில் இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டருக்கு கெப்பாசிட்டன்ஸ் வந்து 6 மைக்ரோஃபேரட் இருக்குது. டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணும்போது அது 30 மைக்ரோஃபேரட் இருக்கிறதா கொடுத்துட்டு அப்போ மீடியமோட பெர்மிட்டிவிட்டி என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்தளவில் ஒரு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் சேர்க்கும் போது அந்த நியூ ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆகும். இதே கெப்பாசிட்டன்ஸில் ஒரு டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த ப்ராப்ளமே அது எக்ஸ்பிளிசிட்டாக டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கேவோட வேல்யூ பார்க்கலாம். தட் இஸ் சி இன் மீடியம், கெப்பாசிட்டன்ஸ் இன் மீடியம் பை கெப்பாசிட்டன்ஸ் இன் ஏர். கொடுத்துருக்கூடிய டேட்டா வச்சு சப்ஸ்டிட் பண்ணோம்னா we will get 5. இது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டை வச்சுட்டு ஃபர்தராக பெர்மிட்டிவிட்டி நம்ம என்னென்னு பார்த்தலாம். பெர்மிட்டிவிட்டி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு k ஈக்குவல் டு எப்சிலான் நாட் பை எப்சிலான் தெரிஞ்சிருக்கும். அதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். எப்சிலான் இன் மீடியம் ஈக்குவல் டு k இன்ட்டு எப்சிலான் நாட். இது நம்ம எப்படி படிச்சிருப்போம், k ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட்னு படிச்சிருப்போம். ஓகே, கேவோட வேல்யூ 5 அரேவ் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துட்டாங்க, எப்சிலான் நாட் கொடுக்காட்டும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். 8.85 இன்ட்டு 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் பெர் நியூட்டன் பெர் மீட்டர். ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 44.25 வருது இன்ட்டு 10⁻⁻12. அதில் உள்ள ஆப்ஷன் படி நம்ம சுருக்கணும்னா 0.44 இந்த ரெண்டு டிஜிட்டை இதில் குறைச்சிக்கிறேன். இன்ட்டு 10⁻⁻10 கூலும் ஸ்கொயர் பெர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இது ஆன்சர். இது ஒரு சாம்பிள் கொஸ்டின் தான், ஆனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டாபிக் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் டெஃபினட்டாக கொஸ்டின் கேட்க சான்ஸ் இல்லை. ஒரு டாபிக் பார்த்துருவோம். அது வந்து கிர்ச்சாஃப் லாக்கு அப்புறம் உள்ளது. கிர்ச்சாஃப் லாஸோட ஒரு அப்ளிகேஷன் மாதிரி, அதை யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் ஃபிசிக்கல் அப்பாரட்டஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் கேட்க முடியும். எக்ஸாம்பிள், கிர்ச்சாஃப் லாஸ்க்கு அடுத்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜு, மீட்டர் பிரிட்ஜு, பொட்டன்ஷியோ மீட்டர், இதில் வந்து கொஸ்டின் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. இது மீட்டர் பிரிட்ஜில் வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். கொடுத்துருக்கூடிய கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்கள். ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுது. அப்படி பேலன்ஸ் பண்ணும்போது அதோட லென்த்தோட ரேஷியோ 3:2 இருக்குது. இதை வச்சுக்கிட்டு ஒரு பர்டிகுலர் லென்த்துக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மீட்டர் பிரிட்ஜில் உங்களுக்கு தெரியும் 2 கேப் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு கேப்பில் ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, என்னன்னே தெரிலன்னு வச்சுக்கலாம். இது ஒரு நோன் ரெசிஸ்டன்ஸு 10 ஓம். அன்னோன் ரெசிஸ்டன்ஸு நான் ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இது ஒரு ஸ்ட்ரைட் மாதிரி, ஒரு சொலினாய்டாக இருக்கலாம். ஓகே, இது இப்போ ஜாக்கில் பேலன்ஸ் பண்ணக்கூடிய லென்த்தான ரேஷியோ என்ன இருக்குது அப்படின்னா 3:2ங்கிற ரேஷியோவில் இருக்குது. இந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த 10 ஓமாக பேலன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா இந்த லென்த் ரேஷியோ வந்து 3:2 இருக்குது. இதை வச்சுக்கிட்டு பர்டிகுலர் லென்த்துக்கு அதாவது 1 ஓம் ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன லென்த் இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம எல்லாமே ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இல்லை கிர்ச்சாஃப் லா அப்ளை பண்ணி இதில் P/Q = R/Sன்னு நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருப்போம் ஃபைனல் ரிசல்ட் மீட்டர் பிரிட்ஜில். இப்போ அதை யூஸ் பண்ணி நான் எப்படி எழுதுறேன், இந்த லென்த் ரேஷியோ தான் நம்ம கொடுத்துருக்காங்க. L1/N2 தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 3/2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த 3:2ங்கிறது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது, X/10 ஓம்ங்கிற நோன் ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டை வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா X/10 = 3/2 RS. இந்த 10 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா X = என்ன வரும், 30/2, தட் இஸ் 15 ஓம்ஸ் வந்துடும். X வந்து 15 ஓம்ஸ் கிடச்சிது. இது எந்த லென்த்துக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 1.5 மீட்டருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5 மீட்டர் வயருக்கு 15 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா 1 ஓம் ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன லென்த் இருக்கும். ஸோ லென்த் போடலாம். லென்த் ஃபார் 1 மீட்டர் 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன இருக்கும் அப்படின்னா 1.5 மீட்டர் பை 15 ஓம்ஸ்.
தட் இஸ் 0.1 மீட்டர் இருக்கும். இல்லைன்னா இதை 1 × 10⁻⁻1 மீட்டர்னு எழுதலாம். ஆப்ஷன் படி எழுதணும்னா 1 × 10⁻⁻1 மீட்டர்னு எழுதலாம். இது கிர்ச்சாஃப் லா ஆர் வீன்ஸ்டோனோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ணக்கூடியது வந்து கொஸ்டின் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் வந்து மினிமம் 2 கொஸ்டின் கேட்குறாங்க, மேக்ஸிமம் 3 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படி 3 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். 3வது டாப்பிக்கு மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். அதிலிருந்து நான் சொல்கிறது பயட்-சாவர்ட் லாவோட அப்ளிகேஷன்ஸ் வந்து கேட்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் பயட்-சாவர்ட் லாலேருந்து சொலினாய்டு டொராய்டு வரை உள்ள பிக்கான எல்லா ஈக்குவேஷனையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். அப்படி படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறையா சான்ஸ் உண்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வேறு கேஸ் இருக்குது. பயட்-சாவர்ட் லாவில் எல்லா கேஸையும் சொலினாய்டு டொராய்டு வரை உள்ள எல்லா அப்ளிகேஷனையும் சேர்த்து படித்து வச்சுக்கணும். இது அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான். 2019 கேட்ட கொஸ்டின். ஒரு சிலிண்ட்ரிக்கல் கண்டக்டர் கொடுத்துருக்காங்க. கண்டக்டர் வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. இந்த கண்டக்டர்லேருந்து ஏதாவது ஒரு டி டிஸ்டன்ஸில் அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி வேரி ஆகும்னு கேட்டிருக்காங்க. அதோட ரேடியஸ் வந்து ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரியணும் அப்படின்னா, இதை கிராஃபிக்கலாக பிளாட் பண்ண ஃபஸ்ட்டு கேஸு இஃப் டி வந்து லெஸ் தென், இந்த டிங்கிற டிஸ்டன்ஸ் லெஸ் தென் ரேடியஸ் இருக்குது அப்படின்னா வித்தின் இது வரையும் உள்ள இதை டியாக ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். அப்படின்னா டி இஸ் லெஸ் தென் ஆராக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான பி எக்ஸ்பிரஷன் என்ன, μ0ID/2π ரேடியஸ் ஸ்கொயர். இது வந்து பிக்கான ரெப்ரசன்டேஷன். இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது, பி வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டின்னு தெரியுது. அப்போ இதை வச்சு நம்ம அந்த கிராஃபை கண்டினியூ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ லீனியராக டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டி, அப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எப்போ ஒரு இன்க்ரீஸ் ஆகும், தட் இஸ் செகண்ட் கேஸ். டி இஸ் ஈக்குவல் டு ஆராக இருந்தால் பியோட வேல்யூ என்ன இருக்குது, μ0I/2πrன்னு இருக்கும். தட் இஸ் μ0I/2πr தான் இதோட மேக்ஸிமம் வேல்யூ. மேக்ஸிமம் வேல்யூனா இதோட பீக் அட்டைன் பண்ணுது. இந்த பாயிண்டில் இதோட பீக் அட்டைன் பண்ணிடும். இது என்னவா இருக்குன்னா அந்த டியோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு ஆராக இருக்கும், பீக்கை ரீச் பண்ணும். அடுத்து தேர்ட் கேஸு. அப்போ இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப் டு இந்த சிலிண்டரோட வால் பார்த்துட்டோம். அப்போ இந்த சிலிண்டரோட வால் ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா டி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஆருக்கு ஈக்குவலாக இருக்குது. அந்த ஆருக்கு ஈக்குவலாக இருக்குது செகண்ட் கேஸ் தான் மேக்ஸிமம் ரீச் பண்ணுறது. அதுக்கப்புறம் இஃப் டி இஸ் கிரேட்டர் தென் ஆர், அதாவது கண்டக்டர் விட்டு வெளியே வந்துடுது, சிலிண்ட்ரிக்கல் ஸ்பேஸ் விட்டு வெளியே வந்துடுது, அது இன்க்ரீஸ் ஆகி எவ்வளோ தூரம் போனாலும் இந்த கேஸுக்கு பிக்கான எக்ஸ்பிரஷன் புக்கில் டெரைவ் பண்ணி வச்சுருப்போம், μ0I/2πd. இது வந்து நமக்கு என்ன தெரியுது, பி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டி. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா கிராஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். y ஈக்குவல் டு 1/xன்னு இருக்குவீங்க. இந்த பெருசா y ஈக்குவல் டு 1/x ஓட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும், எக்ஸை தொடாது போய்கிட்டே இருக்கும். இதுவே y ஈக்குவல் டு 1/x² ஓட கிராஃப் எப்படி இருக்கும், கிராஃபிக்கல் டைப்லாம் நீங்கள் எல்லா கிராஃபும் மேத்தமெட்டிக்கலில் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்படியே வந்து சர்டன் லிமிட்டில் வந்து எக்ஸை ரீச் பண்ணிடும். இது வந்து y ஈக்குவல் டு 1/x² இருக்குது, இல்லை y ஈக்குவல் டு 1/x. நமக்கு இந்த கேஸ் தான் இது, b ஈக்குவல் டு b ப்ரொபோஷனல் டு 1/d. அப்படின்னா லீனியராக குறையும், எக்ஸை டச் பண்ணாது. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். 4வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆர் ப்ரிடிக்டட் கொஸ்டினாக நான் சூஸ் பண்ணிட்டு வந்து இஎம்ஐலேருந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம். அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனோட பேசிக் நாலேஜை செக் பண்ணுற மாதிரி தான் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இது. இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்னென்ன டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸு 800 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு ஏரியா 0.05 மீட்டர் ஸ்கொயர் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் பெர்பெண்டிகுலராக இருக்குது இந்த காயில். ஃபஸ்ட்டு வந்து 90 டிகிரியில் இருக்குது, அதாவது பெர்பெண்டிகுலராக இருக்குது. இப்போ 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் வந்து அது அப்படி பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய காயில் வந்து அதோட பிளேனை பொறுத்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணாங்க அப்படின்னா அதோட இஎம்எஃப் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வச்சிருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து 5 × 10⁻⁻⁴
5 டெஸ்லா இந்த ஃபீல்டு இதை ரொட்டேட் பண்ணக்கூடிய டைம், அது அவங்க எடுக்கக்கூடிய டைம் வந்து t ஈக்குவல் டு 0.1 செகண்டு. ஓகே, இப்போ நமக்கு கேட்குறது வந்து இஎம்எஃப். இப்போ இஎம்எஃப்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், மைனஸ் ∇φ/∆t. அப்போ ∇φ நீங்கள் பார்க்குறீங்க, இது 0 டிகிரிலேருந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ண போகிறாங்க. அப்போ 90 டிகிரிக்கு ஃபஸ்ட்டு அதோட ஃபைக்கான வேல்யூ, ஃபைக்கு என்ன ஃபார்முலா, NAB cos theta. 5 இனிஷியல் என்னவாக இருந்திருக்கும், 5 இனிஷியல் ஈக்குவல் டு என்னோட வேல்யூ 800, ஏ வந்து 0.05 இன்ட்டு பியோட வேல்யூ 5 இன்ட்டு 10⁻⁻5 இன்ட்டு காஸ் 0 டிகிரி. காஸ் 0 டிகிரியோட வேல்யூ வந்து 1. மீதி எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா எனக்கு வந்து 2 இன்ட்டு 10⁻⁻3 டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. 5 என்ன இருக்கும், இது 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ காஸ் 0 டிகிரி வந்து என்ன ஆகும், காஸ் 90 டிகிரி ஆகும். காஸ் 90 டிகிரியோட வேல்யூ வந்து 0 ஆகுது. அப்போ ஹோல் டேர்ம் வந்து 0 ஆயிரும். அப்போ இதோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம், டெல் ஃபைனல் பை மைனஸ் ஆஃப் டெல் ஃபைனல் மைனஸ் டெல் இனிஷியல் இல்லையா. டெல்லோட வேல்யூ என்னது, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபைனல் 5 அண்ட் இனிஷியல் 5 பை ∆t. இப்போ இந்த ஃபைனல் என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. மைனஸ் ஆஃப் மைனஸ் இனிஷியல் வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ நான் என்னன்னு எழுதிக்கலாம், இதோட வேல்யூ ப்ளஸ் 2 இன்ட்டு 10⁻⁻3 பை டைம் வந்து 0.1 செகண்டு. இதை எனக்கு சிம்பிளை பண்ணால் ஐ கெட் 0.02 வோல்ட்டு. ஆப்ஷன் ஏங்கிறது வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த டாப்பிக்லேருந்து, அதாவது இஎம்ஐயோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனோட பேசிக் நாலேஜ் செக் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்த டாப்பிக்கு ரே ஆப்டிக்ஸ். ரே ஆப்டிக்ஸில் நான் முக்கியமாக சொல்கிறது ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். 3 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் வந்து அதிகம் கேட்க சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்பர்ஷன் த்ரூ ப்ரிசம், இதுலேருந்து அதிக கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதனால் இந்த கொஸ்டின் பாருங்கள், விச் கலர் ஆஃப் த லைட் ஹாஸ் அ லாங்கஸ்ட் வேவ் லென்த். இவ்வளோ சிம்பிளாக கூட கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. அதுக்காக தான் கொடுக்குறேன். ஒரு தியரிட்டிக்கல் பார்ட்டையும் நம்ம விட்டுறக்கூடாது. சிம்பிளான கொஸ்டினாக இருக்குது. ஸோ என்ன கலருக்கு வேவ் லென்த் வந்து அதிகம், நீங்கள் ஆப்வியஸாக சொல்லிடுவீங்க, இதுக்கு ரெட்டு தான் ஆன்சர். ஓகே, இது ரெட்டு ஆன்சருங்கிறத விட இதோட லேம்டா என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா எப்பயுமே ரெட்டு ஆப்ஷன் வச்சு கேட்க மாட்டாங்க. விச் அமாங் த ஃபாலோயிங் கலர் ஹேஸ் த லாங்கஸ்ட் வேவ் லென்த் கொடுத்துட்டு இதில் ரெட்டு கொடுக்கலன்னு வைங்க. அப்போ விப்ஜிஆர் வச்சு உங்களுக்கு ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் ஒவ்வொரு கலருக்கும் அதோட வேவ் லென்த்து ரேஞ்சு தெரிஞ்சிருக்கணும். அப்போ மினிமம் நீங்கள் விப்ஜிஆரில் உள்ள எல்லா கலர்ஸ்க்கும் அதோட லேம்டா வேல்யூ, ஃப்ரீக்வன்சி வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தால் தான் இந்த மாதிரி ஈஸியாக கேட்கக்கூடிய ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டினை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ ரே ஆப்டிக்ஸில் வந்து பேசிக் கான்செப்ட் படிச்சுக்கோங்க. ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் வந்து ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அண்ட் டிஸ்பர்ஷன் த்ரூ ப்ரிசம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.